நெஞ்சமள்ளி கொஞ்சம் விஞ்சுமுகள் கொண்ட அஞ்சுகத் தமிழை மஞ்சம் நெகிழும் மகிழம்பூ சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து இசை மீட்டும் தமிழ் பாவெடுத்து கவிதை கண் கொண்ட காவிய வணக்கம் கூறி என்னுரை தொடங்குகின்றேன். சுற்றுகின்ற பூமியையும் சற்று நின்று கேட்க வைக்க வேண்டும் என்பதற்காக தாய் தமிழில் தவழ்ந்து விளையாட வந்திருக்கின்றேன். சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் வெறியோர் இடாதோர் இழிகுலத்தோர் என்று அன்றே மனித பிறவியில் ஆணென்றும் பெண்ணென்றும் ஜாதி இரண்டென்றால் அவ்வை பாட்டி. ஆண்டவன் படைப்பில் காக்கையும் குருவியையும் தன் சாதி சேர்த்து சாதி ஒன்றென்றான் பாரதி. ஆனால் இன்றைய சமூகத்தில் சாதி பரவலாக பரவி காணப்படுகின்றது. கீழின சாதியில் பிறந்ததினால் முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டு முட்டி மோதி பள்ளி வந்து சேர்ந்தோம் என்றால் அங்கேயும் சாதி பாகுபாடு. மாணவர்களுக்கு இடையே கூட ஜாதி சண்டைகள். புத்தக பைகளை சுமக்க வேண்டிய கைகளில் பட்டா கத்திகள். பள்ளி பாட புத்தகத்தின் முதல் பக்கத்தை கற்க மறந்த மாணவர்கள் தான் அவர்கள். அவர்களை சொல்லி தவறில்லை. சமுதாயத்தில் சாதி அவ்வாறு பரவி காணப்படுகிறது. சற்றே வளர்ந்து கல்லூரி வந்தோம் என்றால் ஆணவ கொலைகள். காது குத்தி சடங்கு செய்து சோறு ஊட்டிய கரங்கள் தான் இன்று தன் மகளை தானே குன்று இரத்த கரையோடு நிற்கின்றன. மகளை குன்ற குற்றத்திற்காக நீதிமன்றம் உங்களுக்கு மரண தண்டனை விதித்தாலும் கூட உங்களது கழுத்தை தீண்ட வெட்கப்பட்டு தூக்கு கயிறும் துப்பிவிடும். சாதி வெறியினரே, கொரோனா காலகட்டம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த காலகட்டத்தில் உனக்காக ஒருவன் நடு தெருவில் நின்று வேலை பார்த்தானே, அவன் சாதி மனிதம் இனம் பார்த்தானா? திருமணம் செய்து கொள்வதற்கும் நண்பனாக கூட அமர்த்திக் கொள்வதற்கும் சாதி பார்க்கும் நீ ஒரு விபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது உன் உடம்பில் ஏற்றப்படும் ரத்தம் எந்த சாதியினுடையது என்று பார்க்கிறாயா நீ? நிச்சயமாக இல்லை. அவலம் இந்தியாவின் மிக மோசமான நிலை. இந்த நிலை முற்றிலுமாக மாறப்பட வேண்டும். சாதி இல்லா இந்தியாவை கட்டி எழுப்ப இளைஞர்கள் அனைவரும் கைகோர்த்து வர வேண்டும். சாதி இல்லா இந்தியாவை எப்படி கட்டியமைப்பது? முதலாவது, பிறப்பினால் அனைவரும் சமம். எனவே அனைவருக்கும் சம வாய்ப்புகளும் சம உரிமைகளும் பெற ஆவணம் செய்தல் வேண்டும். இரண்டாவது, இனி பிறக்கும் குழந்தைகளுக்காவது சாதி இல்லை என்ற சான்றிதழ் பெற வேண்டும். மூன்றாவது, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சேரும் போது ஜாதி சான்றிதழ் கட்டாயமில்லை என்ற நிலை வர வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் கூட சாதி என்ற பெயர் இருக்கக்கூடாது. ஊர்களிலும் தெருக்களிலும் சம பந்தி முறையை அறிமுகப்படுத்துதல் வேண்டும். ஜாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவித்தல் வேண்டும். எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும். எல்லா குடிமக்களும் தன் ஓட்டுரிமையை தன் சாதியினருக்கு தாரை வார்க்காமல் மக்களை வழிநடத்தும் நல் தலைவர்களை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். தனது பெயருக்கு பின்னால் கட்டி இழுத்துக் கொண்டிருக்கும் சாதியின் பெயரை கட்டவிழ்த்து விட வேண்டும். இறுதியாக இளைஞர்கள் அனைவரும் ஓர் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இளைஞனே, எழுந்திடு. உன்னிலிருந்து தொடங்கட்டும் ஒரு புதிய விடியல். உன்னோடு வருகிறேன் நானும் குரல் கொடுக்க. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்றார். அந்த கனவுகளில் புதைந்து போன இந்தியாவை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களே, கனவுகளில் இருந்து விழித்தெழுங்கள், தடைகளில் இருந்து விடுபடுங்கள். எழுந்து வா. பூட்டிய ஜாதி கூட்டின் கதவு திறக்கப்பட்டு விட்டது. பாரதியின் அக்னி குஞ்சுகளாய் ஐயா அப்துல் கலாம் அவர்களின் அக்னி சிறகுகளை ஏற்று பறந்து வா என்னோடு. வெட்டப்பட்ட மரமல்ல நீ, விதைக்கப்பட்ட விதை என்பதை நினைவில் கொள். இளைஞனே, நீ மீசையோடு மீண்டும் பிறந்து வா. ஜாதி இல்லா இந்தியாவை கட்டி எழுப்புவோம் என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.